வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விரிவான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 21 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வானிலை வினாக்கள். தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரமடைந்திருப்பதாக தொடர்ந்து செய்தி ஊடகங்களிலே வருகிறது. ஆனால் மழைப்பிடிவு இல்லை. உண்மை நிலவரம் என்ன? அடுத்தபடியாக பாலக்காட்டு கணவாயில் நேற்றைக்கு மழைப்பிடிவை கொடுத்தது அப்பாச்சி, கவுண்டர்மதி, பொள்ளாச்சி, வடக்கு, வடகிழக்கெல்லாம். இன்றைக்கு எப்படி இருக்கும்? வரக்கூடிய நாட்கள் பாலக்காட்டு கணவாயில் எப்படி இருக்கும்? வெயில் அதிகரித்திருக்கிறது. அப்போ காற்றோட வேகம் இடிமழையில் இருக்குமா? டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏதேனும் சிறுமழையாவது தினசரி கொடுத்து கொண்டிருக்கிறது. நினைக்கும் மழை இது வைக்கோல் மற்றும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கிறது. ஒரு 2 நாட்களுக்கு இடைவெளி கொடுக்கக்கூடிய வானிலை என்றைக்கு இருக்கும்? தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் ஏற்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும்? மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? இதில் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பல மாவட்டங்களில் இதே கேள்வி தான் இருக்கிறது. பெரும்பாலும் இப்போ 50-50, பாதி பேர் வேண்டாங்கிறாங்க, அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது, பாதி பேர் மழை வேணுங்கிறாங்க. சில பேருக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஒரு மழை மட்டும் வேண்டும், நாளை வேண்டாம் அப்படின்னு ஒரு இது. ஆகவே ஒரு சிறுமழை வேண்டும் என்று சிலர். இந்த நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதாவது எந்தவித நிகழ்வும் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் விதத்தில், நீராவி காற்றை கொண்டு வந்து ஏற்றும் விதத்தில் அமைப்பு இல்லை. இப்போ இருக்கிற சிஸ்டங்களை பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு தாழ்வு, ஏற்கனவே ஒடிசா கடந்து மேற்கு வங்கம் நுழைந்த தாழ்வு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி நகர்றது. டெல்லி வழியாக போகும். டெல்லிக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்துட்டு பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போகும். இந்த 2 நிகழ்வு ஏற்கனவே நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறது தான். இதான் நகர்ந்துகிட்டே இருக்கும், எல்லாம் மேற்கு நோக்கி நகருது. இது இல்லாமல் புதுசாக 2 நிகழ்வு வந்திருக்கு. இப்போது வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு காற்று சுழற்சி, வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் மியான்மர் கரையை ஒட்டி வடக்கு அந்தமான் வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சி. இது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வங்கக்கடலுக்கும் மழைப்பொழிவை தொடக்க போகுது இப்போது இன்றையிலிருந்து. இதான் சரி. பாலக்காட்டு தென்மேற்கு பருவமழை பொழிகிறதாக பேசப்படுகிறதே, அது என்ன? நல்லா புரிஞ்சுங்க. 3 நாள் தென்மேற்கு பருவமழை வலுத்த மழைப்பொழிவை கொடுத்துச்சு. 3 நாள் பெய்த மழை எப்போ கபினிக்கு வரும்? அடுத்த 2 நாள் கழிச்சு தான் வரும். கபினியிலேருந்து 25,000 கனடி திறக்கப்பட்டது, அது நிறுத்தப்பட்டது. இப்போ அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் காவிரியில் ஒகேனக்கலுக்கு வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு செய்தியும் சொல்லும் பொழுது ஒகேனக்கலுக்கு தண்ணீர் அதிகமாக வந்தாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்று தான் சொல்லுவாங்க. மேட்டூருக்கு தண்ணீர் வந்தாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்று தான் சொல்லுவாங்க. அது கபினிக்கு வரப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் பெய்த மழை 3 நாள். ஆனால் மேட்டூருக்கு வந்து சேரத்திற்கு எப்படியும் 9 நாள் ஆகிடும், அதுக்கு மேலே. அப்போ 9 ஒரு 3 12 நாளைக்கு பருவமழை தீவிரம்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பெய்த மழை 3 நாள் தான். புரியுதுங்களா? அப்போ கேரளாவில் மழை இருக்குது, அது வெப்பத்திரோட மழைப்பொழிவு போல சாரல் மழைப்பொழிவு பொழியுது. இப்போ நீலகிரியில் கூட மழைப்பொழிவு சும்மா 2-3 சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு வந்து விட்டு, அவலாஞ்சியில் கூட 5 சென்டிமீட்டருக்குள்ளே தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மழையே இருக்குது. அதிகபட்ச மழைப்பொழிவு அந்த 5 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா துறைப்பாக்கம், சென்னை. ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கேரளாவிலே ஓய்ந்திருக்கு, சற்று தீவிரம் குறைந்திருக்கு. படிப்படியாக வரத்தும் குறையும். பிறகு மீண்டும் மழை இருக்கும்போது மீண்டும் படிப்படியாக வரத்து கூடும். ஆனால் இப்பொழுதைக்கு வந்து கொண்டிருப்பது மீண்டும் நின்று மீண்டும் வரும், மிக குறைந்து மீண்டும் வரும்.
தென்மேற்கு பருவமழை 3 நாள் தீவிரமாக இருந்துச்சு, இப்போது ஓய்ந்திருக்கு. கொஞ்சம் வெப்பச்சலன விடிமழை பிடி போல் ஆங்காங்கே கொடுக்குது. இது பாலக்காட்டு கணவாய்க்கு இன்றைக்கு நாளைக்கு கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். நேற்றைக்கு பொள்ளாச்சி அப்பாச்சி கவுண்டர்மதி மற்றும் பொள்ளாச்சி வடக்கு பகுதியில் கொடுத்த மழை இன்றைக்கும் அங்கே இருக்கும், அல்லது அதற்கு அருகிலே இருக்கும். ஆனால் ஒதுக்கி தான் இருக்கும், ரொம்ப குறைவான பரப்பில் தான் இருக்கும். ஆனால் பெய்கிற இடத்துல ஒரு 1/2 hour பெய்யும், 1/4 மணி நேரம் பெய்யும், அவ்வளோதான். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும். அடுத்தபடியாக வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும். டெல்டாவில் நாளையிலிருந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கே தூரல் நினைக்கும் மழை டெல்டாவிற்கு வரலாம். சரி, 21, 22, 23, 24 இந்த 4 நாளும் ஆங்காங்கே இருக்கும். அப்போது டெல்டாவில் கேட்ட கேள்வி, எல்லா மாவட்ட மக்கள் கேட்ட கேள்வி எப்போ மழைங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவில் இருக்கும், கொஞ்சம் நேரம் மட்டும். 25ஆம் தேதி ஜூன் 25, ஜூன் 26, ஜூன் 27 ஆகிய 3 நாட்கள் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி அமைய போகிறது. காற்று சுழற்சி ஒடிசா கடலோரத்தில் அமைஞ்சு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்றை கொஞ்சம் கூடுதலாக ஈர்க்கும். கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் அணை நீர்பிடி பகுதிகளையும் மழைப்பொழிவு ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை வரை பரவலாகவும் கனமழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும். 25, 26, 27, 28ஆம் தேதி கூட இந்த மழை, இந்த காற்று, இதில் கூட ஈரப்பதம், வெப்பத்தால் லேசாகி கடலோரம் வரும்போது கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்களில் 25, 26, 27, 28 சார் கனமழையே இருக்குது, பரவலான மழையே இருக்குது. 25, 26, 27, 28 நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன். மாத இறுதி நாட்கள் 25, 26, 27, 28 கண்டிப்பாக மழை உண்டு. சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு நேற்றே மழை தான் 5 சென்டிமீட்டர் வரைக்கும், இன்றைக்கும் மழை இருக்குது. இப்படி 24ஆம் தேதி வரை இருக்கும். 25, 26, 27 பரவலான மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு காத்திருக்கு. ஆக இந்த மாத இறுதியில் அந்த நிகழ்வு ஒடிசா வடக்கு மற்றும் மேற்கு வங்கம் வழியாக அப்படியே உத்தரப்பிரதேசம் போய் பாகிஸ்தான் நிலவரம் போகும்பொழுது மீண்டும் இப்பொழுதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். அவ்வளோதான். எல்லாமே மாலை இரவு மழைங்க. அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். விரைந்து அறுவடை முடிங்க. முதிர்ந்த நெல் தானியங்களை வச்சுட்டு இருக்க வேண்டாம். 25, 26, 27 கொஞ்சம் பரவலாக மழை இருக்குது. எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்குமே இருக்குது. 25, 26, 27, 28 இதில் 2-3 நாள் நல்ல மழை காத்திருக்கு, கனமழை. 25, 26, 27, 28 29, 30 இது ஒடிசா வடக்கு ஒடிசா வழியாக உள்ளே போகிறதுனால காற்று திசை மாறிடும். அப்புறம் அடுத்த சிஸ்டம் எப்போ உருவாகுதோ அப்போ அடுத்த சிஸ்டம் எப்போ? 2வது வாரம். அப்போ முதல் வாரத்தில் எப்படி இருக்கும்? இடிமழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும். தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மழை எல்லா நாளும். ஆக தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.